என் அன்பு குழந்தையே, இந்த நாளில் நான் உனக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்லவே வந்துள்ளேன். எனதிந்த வார்த்தைகளை முழுவதுமாக கேள். முடிவில் நிச்சயமாக முகம் மலர்வாய். ஏதோ ஒன்றிற்காக இப்போது நீ காத்து கொண்டிருக்கின்றாய். நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடே காத்திருக்கின்றாய். ஆனால் அது தாமதம் ஆகின்றது, தள்ளி போகின்றது என்றால் ஒன்றை தெரிந்து கொள். உனக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே நான் உன்னை காக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதை நீ உணர்ந்து கொண்டால் இன்னும் பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் காத்திருப்பாய். நான் எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்க வேண்டும். நான் எதை கொடுத்தாலும் அது நிலையானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். உனது இந்த காத்திருப்பும் அதற்காக மட்டுமே. இறைவன் படைத்த இயற்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை மனித வாழ்க்கையில் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வாறாகத்தான் இந்த நிலவும் வளர்பிறை தேய்பிறை என்ற 2 காலங்களில் மாறி மாறி நடந்து கொண்டிருப்பதை போன்று மனித வாழ்க்கையும் சில நேரங்களில் வளர்பிறையாக வளரும், சில நேரங்களில் தேய்பிறையாக தேயத்தான் வேண்டும். ஆனால் இந்த நிலவை பார், எப்பொழுதும் ஒரே நிலையில் தானே இருக்கின்றது. வளர்பிறை என்று அதிகமாக சந்தோஷிப்பதும் இல்லை, தேய்பிறை என்று அழுது கொண்டே இருப்பதும் இல்லை. அது புள்ளியாக மறையும் வரை பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கான வெளிச்சத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுவே இயற்கை உனக்கு தரும் பாடம். வளர்பிறை காலங்களில் சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையை அனுபவித்துக் கொள். உன் சந்தோஷங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொள். தேய்பிறை காலம் வந்தால் இதுவும் வேண்டாம். இனி வரப்போகும் வளர்பிறை காலங்களுக்காக காத்து கொண்டிரு. வளர்பிறை நிச்சயம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு நம்பிக்கையோடு இரு. நீ வளர்பிறை காலங்களில் சேர்த்து வைத்த அந்த சந்தோஷங்களை நினைத்துக் கொண்டு மீண்டும் அந்த சந்தோஷங்களை சந்திக்கத்தான் போகின்றேன் என்று பொறுமை காத்திரு. துன்பங்கள், கஷ்டங்கள், சிக்கல்கள் என்று நீ தேய்ந்து போய் அழியும் நிலை வந்தாலுமே கூட அப்பொழுதும் ஒரு துளி நம்பிக்கையை வைத்துக் கொண்டிரு. ஏனென்றால் மறுநாள் முதலே உனக்கு வளர்பிறை காலம் ஆரம்பிக்கலாம். தேய்ந்து ஓயும் போதுதானே வளரவும் ஆரம்பிக்கும். இது நிலவுக்கு மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். இறைவன் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் அப்பொழுதும் நீ என்னை நம்பு. ஏனென்றால் 2 விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, நானே உன்னை காப்பாற்றி விடுவேன், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத் தருவேன். புரிந்ததா? நம்பிக்கையை இழக்காமல் இரு. நிச்சயம் நான் உனக்கு நல்லதையே செய்வேன். நான் இருக்கின்றேன், பயப்படாதே. குழந்தையே, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழிமுறைகளை நம்பிக்கையுடனே எனக்காக செய்கின்றாய். நிச்சயம் நடந்துவிடும் என்று பொறுமையாக காத்திருக்கின்றாய். சற்று கால தாமதம் ஆனால் சலித்தும் கொள்கின்றாய். இன்று ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள். நீ செய்யும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும், மேற்கொண்ட விரதங்களும், பக்தியோடு செய்து வரும் பாராயணங்களும் எதுவும் இங்கே வீண் போகாது. எல்லாவற்றிற்கும் உன்னுடைய கணக்கில் பலன்கள் எழுதப்பட்டுவிடும். நீ மேற்கொண்ட எதற்கும் பலன் இல்லாமல் போகாது. அவ்வப்போது அதற்கான பலன்கள் உன்னுடைய கணக்கில் சேமித்து வைக்கப்படுகின்றன. நீ மறந்தாலும் நீ எனக்காக செய்தவற்றை நான் மறப்பதில்லை கண்மணி. எனவே இத்தனை செய்தும் பலன் இல்லை என்று ஒருபோதும் கூறிவிடாதே. நீ செய்த ஒவ்வொன்றிற்கும் கர்மா நிர்ணயிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. செய்த பாவங்களை அனுபவிப்பதற்காக அந்த காலங்கள் வரும்போதே செய்த புண்ணியத்தின் பலன்களை அனுபவிக்கும் கால நேரம் உண்டல்லவா? இப்பொழுது துன்பம் மேல் துன்பம் வருகின்றது என்று வருந்தும் நீ உன்னுடைய கால நேரத்தில் இன்பத்திற்கு மேல் இன்பத்தை சுமக்கத்தான் போகின்றாய். உன்னுடைய பூஜைகள், பரிகாரங்கள் என்று எல்லாவற்றையும் நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். எதிலும் எந்த குற்றமும் இல்லை. மன நிறைவுடனே பக்தியுடனும் அன்புடனும் செய்து கொண்டுதான் வருகின்றாய். அவ்வப்போது நான் உனக்கு காட்சி அளித்துக் கொண்டும் என்னுடைய இருப்பை உணர்த்தி கொண்டும் தான் வருகின்றேன்.
ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். அதனால் நம்பிக்கையோடு செயல்படு, அனைத்திலும் வெற்றி பெறுவாய். என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் அண்டி வாழாதே. எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு, உன்னுடைய தன்மானத்தை மட்டும் யாரிடமும் விட்டு கொடுக்காதே. வாழ்க்கையை வெளியிலிருந்து வெறுமையாக வேடிக்கை பார்ப்பதை நிறுத்து. சுமைகளை களைந்துவிட்டு ருசித்து வாழ்ந்து பார். பிறகு வாழ்க்கை உன்னை இளமையோடு வைத்திருக்கும். ஒருவனை மனிதனாக மாற்றுவது உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் மட்டுமே அவனை மனிதனாக மாற்றும். இடையூறுகளை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய அப்பா நான் இருக்கும் வரை உன்னிடத்தில் எந்த ஒரு துன்பமும் வந்து விடாது. குழந்தையே, உரிமையில்லாத உறவும், அன்பு இல்லாத மனமும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். குழந்தையே, வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஒரு ஏழைக்கு உதவி செய்து அவர்களின் முகத்தில் வரும் சிரிப்பை ரசித்துப் பார். வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வதை நிறுத்த மாட்டாய். உன்னால் முடிந்த வரையில் பிறருக்கு உதவி செய். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று வருந்தாதே. உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு வேறென்ன கவலை? தைரியமாக போராடு. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை இதோடு நிறுத்து. கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. பொறுமையோடு எதனையும் கையாள பழகு. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் யார் சொன்னாலும், யார் என்ன செய்தாலும், யார் உனக்கு உதவி செய்தாலும் உனக்கு அந்த பயன் கிடைக்காது. வழி நிறைந்த வாழ்க்கை பயணம், வழி முழுவதும் புது முகங்கள். ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு உறவாக மனதில் பதிகின்றன. ஆனால் எந்த உறவும் இறுதி வரை உடன் வரப்போவதில்லை. இதை நன்றாக புரிந்து கொள். ஏதோ ஒரு தருணத்தில் உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். போனவர்கள் போகட்டும். உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான். ஒன்று, சூழ்நிலையை மாற்றிக்கொள், அல்லது அந்த சூழ்நிலைக்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள். வாழ்க்கையில் நீ தடுமாறிவிட்டால் திகைத்து போகாதே. உன்னை பாதுகாக்க, உன்னை கை தூக்கி நிறுத்த நான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கலங்காதே.